கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசிக்கும் பொழுது அப்போ நூற்றுக்கு அதிபதி ஒருவன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதி கிடையாது, அதனால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவரே, அப்போ என் வேலைக்காரன் சரியாயிடுவான்னு சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆண்டவர் வரணும், வீட்டுக்கு வரணும், கையை வைக்கணும், ஜெபிக்கணும், எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வர வேணாம் ஆண்டவரே, நீங்கள் வர்றதுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் என் வேலைக்காரர் சரியாடுவான்ற அந்த விசுவாசம், அதுதான் ஆச்சரியப்படுறார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. நீங்கள் வந்து தான் சுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாவே போதும் ஆண்டவரை, என் வேலைக்காரர் சரியாயிடுவான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மேலே அப்படி ஒரு விசுவாசம் அந்த நூற்றுக்கு அதிபதி. அதே போல் ஆண்டவர் சொல்லும் பொழுதே, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லும் பொழுது அதே நேரம் அந்த வேலைக்காரன் ஆண்டவர் சுகம் கொடுக்குறார். நீ என்ன விசுவாசிக்கிறோ அது ஆகட்டும் தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாழிகளையும் அந்த வேலைக்காரன் சரியாயிட்டான். அப்போது அந்த விசுவாசிக்கிற ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே என் வேலைக்காரன் சரியாயிடுவான்ற அந்த விசுவாசம்தான் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவனுடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது. வார்த்தையில் தான் வானங்களையும் பூமியும் சர்வ சேனையும் ஆண்டவர் வார்த்தையில் தான் உண்டாக்குகிறார். அப்போ நம்ம, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, என் வியாதிகள் மாற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. இப்போ அந்த வேலைக்கார உடம்பு சரியில்லை, அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீ என்ன விசுவாசிக்க அது நடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு கடவுது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரர் சரியாயிடுவான் தான் நீ விசுவாசிச்ச, அதே மாதிரி சரியாயிடும். அப்போ நாம் என்ன விசுவாசிக்கிறோம் அதே போல் நடக்கும். ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை, நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்ப்பா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிற ஆண்டவர் சரியாக்கிடுவார், அந்த வார்த்தையில் சரியாயிடும்னு நம்புகிறான், அதே போல் ஆண்டவர் சரியாக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை மாற ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்க, என் கடன் பிரச்சனை மாற, என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் காதிய வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். அப்போது கர்த்தருடைய சத்தத்தில் வல்லமை இருக்குது, அவரோட வார்த்தையில் வல்லமை இருக்குது. நல்ல ஒரே ஒரு வார்த்தை நம்ம கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பான்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும்போது நிச்சயமாக ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வார், உன் கடன் பிரச்சனை மாறட்டும், உன் வியாதி மாறட்டும். அவர் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல போகிறாரு. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலை, பிரச்சனை, வியாதி, மாந்திரிகம், என்ன காரியங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா, நூற்றுக்கு வேலைக்காரனே ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே கேட்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா, அந்த வார்த்தையில் அந்த வல்லமை ஆண்டவரே, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக்கடுது என்று சொல்லி அந்த நேரத்திலும் வேலைக்காரன் சுஸ்தமான ஆண்டவரே, அதே போல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற, கவலைகள் மாற, வியாதிகள் மாற, கடன் பிரச்சனை மாற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சப்பா. வார்த்தை நாளை காற்றையும் கடலையும் அதட்டுனீங்கப்பா. அமைதலாயிருன்னு சொன்ன உடனே காற்று கடலும் அமைதலாயிடுச்சு ஆண்டவரே. அதே போல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றும் விடுதலை கொடுங்கப்பா. அவரோட கண்ணீரை கர்த்தர் மாற்றி அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.